திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமார்ட் ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜான் விக் 2 மூவி ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஜான் விக் 1 மூவி ரிவ்யூ பார்த்துருப்போம், அந்த கண்டென்ட் நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஜான் விக் 2ல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் டாக்ஸ்லாம் அவர் கொண்டுட்டு அவர் வந்துடுவார். அவர் கார் டேமேஜாக இருக்கும். அவர் காரை கண்டுபிடிச்சி அவர் கார் ரிப்பேர் கூட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் வீட்டில். அப்போ வந்து ஒருத்தன் அவரை வந்து அப்ரோச் பண்ணுவான். வந்து அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு டீல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜான் சொல்லுவார். இல்லை, நீ ரிட்டையர்ட் ஆகியிருந்தால் அதுக்குள்ளே வந்துருக்கக்கூடாது ஸோ அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் மார்க்கர்னு ஒன்று எடுத்து காட்டுவான். அதில் வந்து ஜானோட பிளட் இருக்கும். அதில் சிக்னேச்சர் வச்சுருப்பார். அது வந்து எப்படின்னா, மார்க்கரோட கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒருத்தர் வந்து அவரோட கட்டவரில் வச்சு பிளட் மூலமாக தம் பிரிண்ட் வச்சிட்டாங்கன்னா, ஸோ வந்து அவங்களுக்கு நான் திருப்பி அந்த பர்சன் வந்து என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்கணும். அதுதான் மார்க்கரோட ஒரு அடையாளமாக இருக்கும், ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி மார்க்கருங்கிறது. பட் ஜான் அதை இல்லை, நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டு அவன் வீட்டை பிளாஸ்ட் பண்ணிடுவான். ஓகே அப்படின்னு சொல்கிற உடனே ஜான் மட்டும் தப்பிச்சிருவார். அதில் அவர் கான்டினென்டல் ஹோட்டலுக்கு வருவார். அந்த ஹோட்டலில் ஃபஸ்ட் பார்ட்டில் தங்கியிருப்பார், அந்த ஹோட்டலுக்கு வருவார். வந்துட்டு மேனேஜரை பார்க்கும்போது, இல்லாடி மார்க்கெட் சொன்னது பண்ணி கேட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லுவார். ஓகே நன்றி. அப்புறம் போய் என்ன உனக்கு வேணும்னு சொல்லும்போது, என்னோடய சிஸ்டர் நீ கொல்லணும் அப்படின்னு அந்த பர்சன் சொல்லுவான். ஏன்னு பார்த்தா, டேபிளில் அவள் உள்ளே வரப்போகிறா, அவள் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கும். டேபிளில் 2 பொசிஷன் வந்து எனக்கு வேணும். ஸோ அதனால் என் அக்காவை நீ கொல்லணும், என்னால் கொல்ல முடியாது. ஜான் வந்து சரி ஓகே நான் போய் கொல்கிறேன் அப்படின்ட்டு ஜான் கிளம்பிடுவார். அப்புறமா அவர் போய் போகிறப்போ பின்னாடி அவங்களோட ஆளுகளை வச்சு ஃபாலோ பண்ணிகிட்ருப்பான் ஜான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒவ்வொரு ஷூட் ரெடி பண்ணுவார், கன் வாங்குவார், எல்லாமே பண்ணிட்டு கடைசியாக அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு கொல்றதுக்கு போவார். அவளே சூசைட் பண்ணிப்பான். இல்லை ஜான் வந்துட்டு டெத் எனக்கே தெரியும், நானே செத்துறேன்னு சொல்லி சாவான். பட் புல்லட் கன்னை வச்சு கடைசியாக ஒரு ஹெட்டில் ஒரு டைம் சுட்டுருவார். அவர் முடிச்ச மாதிரி இருக்கணுங்க. முடிச்சு அவர் வெளியே வரும்போதே அவரை கொல்றதுக்கு அவன் பின்னாடி ஆள் அனுப்பிச்சிருப்பான். ஸோ வந்து அவரை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் அவன் வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே போவான். ஸோ வந்து அந்த மார்க்கரோட வேலை முடிஞ்சிடும். ஸோ மார்க்கர் வந்து ஒரு டைம் அந்த அக்ரிமெண்ட் கொடுத்தோன்னே முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் இதில் அப்படி முடிக்கலன்னா அவங்க வந்து கொல்லப்படுவாங்க. எப்படின்னு கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, டேபிள்னு ஒன்று இருக்கும். டேபிளுக்கு வந்து ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் கீழே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணணும் இவங்கெல்லாம், அதில் இருந்தவங்கெல்லாம். டேபிள் கீழே சர்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பிளட்ஜ் எடுத்திருப்பாங்க. சப்போஸ் அதை மீறினாங்கன்னா இவங்க கொல்லுருவாங்க. 2 ரூல் இருக்கும் டேபிளை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து இந்த மார்க்கர்னு ஒருத்தங்க சைன் பண்ணி கொடுத்துட்டா அதை கான்ட்ராக்டை ஃபில் பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று கான்டினென்டல் ஹோட்டலுக்குள்ளே யாரையும் கொல்லக்கூடாது. அப்படி கொண்டாங்கன்னா அவங்க சட்டத்தை மீறினதாக சொல்லி அவங்கள கொண்டுருவாங்க. இந்த பாட்டில் அவனை வந்து மார்க்கர் கொடுத்தவொடனே ஜான் வந்து கான்டினென்டல் ஹோட்டலுக்குள்ளேயே வச்சு கொண்டுருவார். ஸோ இப்போ வந்து ஜான் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டார். ரூல்ஸை பிரேக் பண்ணால் அவங்கள கொலை பண்ணணும். அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து ஜான் விக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, அது 2 பேருமே. ஸோ அதனால் அந்த மேனேஜர் வந்து கொல்லாமல் உனக்கு 1 hour டைம் கொடுக்குற, அதுக்குள்ளே நீ தப்பிச்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவன் போகிறதுக்கு தப்பிச்சு போகிற கேப்பில் வந்து அதுக்குள்ளே கான்ட்ராக்ட் சைன் ஆக ஆரம்பிச்சிடும். அவரை கொல்றவங்களுக்கு $14 billion வந்து ப்ரைஸ் மணி அமௌண்ட் கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ வந்து ஜான் விக் வந்து தப்பிச்சு அந்த பாட்டில் போகிறாரு. ஜான் விக் 3ல் வந்து அவர் எப்படி சர்வைவ் பண்ணுறாரு அப்படிங்கிற கான்செப்ட் தான் சொல்லியிருக்காரு. ஓவரால் இந்த மூவி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும், பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போரே அடிக்காது கொஞ்சம் கூட. 7.4 ரேட்டிங் வாங்கியிருக்கேன் IMDbல. நான் அதை வந்து கண்டிப்பாக பார்க்க சஜஸ்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.